Hi guys, welcome to our YouTube channel. So இன்னைக்கு தான் எங்களோட first video in this channel and that would be a cake recipe. So sweet-ஆ start பண்ணலாம்னு சொல்லிட்டு plan பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து என்னன்னா we are going to show you a very simple recipe like இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு நார்மல் டீ கேக், just a normal tea cake, simple ingredients வச்சு கம்மியான டைமில் எப்படி பண்ணலான்னு நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இது வந்து பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இது வந்து பேக்கிங் பவுடர், திஸ் இஸ் ஆல்சோ 1/2 டீஸ்பூன். அண்ட் திஸ் இஸ் வெனிலா எசன்ஸ். இது வந்து ஹாவேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். யூஸ்வலாக லைக் நார்மல் வெனிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், பட் திஸ் இஸ் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். லெட்ஸ் சி ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ 250 கிராம்ஸ்க்கு வந்து நாங்கள் 5 எக்ஸ், ஹோல் எக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஈச் வந்து 50 கிராம்ஸ்ன்ற கணக்கில். ஸோ 5 eggs for 250 grams. And next ingredient is maida, 250 grams of maida. And this is 250 grams of sugar. நீங்கள் வந்து கேஸ்டர் சுகர் கூட எடுக்கலாம், இல்லாட்டி நார்மல் சுகரை கூட கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் லைக் நார்மல் சுகர் தான், வி ஹவ் fine grinded. And 250 grams of unsalted butter. So these are the ingredients. இப்போ let's see how we will process. The first step is like நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே இந்த சுகர், இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட நார்மல் இந்த மாதிரி ஒரு பீட்டர் இல்லைனா நீங்கள் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நார்மலாக விஸ்க் கூட பண்ணலாம். ஸோ we are going to add the sugar. பட்டரையும் பீட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் வந்து ஒரு டெக்ஸ்சர், லைக் நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த 5 ஹோல் எக்ஸில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அந்த வெனிலா எசன்ஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மிக்சரை அப்படியே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். வெட் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். இஃப் இன் கேஸ் எதனா லம்ப்ஸ் இருந்தாலுமே லம்ப்ஸாக போய் விழாது, பவுடராக போய் விழுந்துடும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ. இப்போ மைதா ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே 1 teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் 1 teaspoon ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம், 1 teaspoon ஆஃப் பேக்கிங் சோடா. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற வெட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் இப்போது நம்ம சீவ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லம்ப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து போய் விழாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து வச்சிருக்கிற பீட்டரே யூஸ் பண்ணலாம்.
இன்றைக்கி வந்து இந்த மோல்டு தான் எடுத்திருக்கோம். இந்த மோல்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மல் பட்டரை வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மைதா எடுத்து இந்த லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை வந்து ஆல் ஓவர் இப்படி தட்டி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நீங்கள் வந்து நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இஃப் இன் கேஸ் இந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த அவனில் இந்த ஸ்டாண்ட் வச்சு மேலே ப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி மோட் செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் மோல்ட்லேருந்து எடுத்து இந்த க்ரில் மேலே வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் அவுட்புட் கேக் இப்படி தான் வந்திருக்கும். செம்ம சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருக்கும். நான் இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நம்ம அதை கட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆவி பறக்க இருக்குது. ஸோ இதுதான் வந்து கேக். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். கம்மி டைம் தான் இருக்கும், கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே ஒரு சிம்பிளான டீ கேக் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸ்லைஸ் போட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நார்மல் டீ கேக்கை விட ரொம்ப நல்லாவே இருக்கும். முன்னாடி நம்ம பார்த்தது வந்து நார்மல் டீ கேக். ஸோ இதுலேயே வந்து நம்ம சாக்லேட் கேக்கும் பண்ணலாம். த ஒன்லி திங் இஸ் வி ஹேவ் டு ஆட் கொக்கோ பவுடர். ஸோ அந்த கொக்கோ பவுடரை நான் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதே சேம் மெஷர்மெண்ட் அதே தான். ஸோ நம்ம கொக்கோ பவுடர் இதில் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து இந்த ஹெர்ஷீஸோட கொக்கோ பவுடர். ஸோ இது வந்து அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ. இது வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணலாம். இதே ஸ்ட்ரெயினர்லேயே ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் எந்த மாதிரி லம்ஸும் விழாது உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ லம்ஸ் இருக்குல்ல. அந்த லம்ஸ்லாம் நம்ம சும்மா இப்படி உடச்சி விட்டோம்னா அந்த லம் ஃபார்ம் ஆகாது. அந்த லம்ஸோடு போய் அந்த பேட்டரியில் விழாது. பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட மிக்சர் இது ஃபுல்லாக பீட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஸோ யூ வில் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் டு திருப்பி பழைய மாதிரி பட்டர் தடவி மைதா வச்சு க்ரீஸ் பண்ணி மைதா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். நவ் வி வில் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் பேட்டர் இன் டு திஸ் மோல்ட். ஸோ வி வில் ட்ரான்ஸ்ஃபர் திஸ். ஸோ நான் அதை வந்து மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை நம்ம அவனில் வச்சுட்டு அதை பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம அதே 30 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்தோம். ஸோ திஸ் இஸ் த சாக்லேட் கேக். நம்ம இதை கட் பண்ணி பார்ப்போம். இதோட டெக்ஸ்சரும் பாருங்கள், வெரி சாஃப்ட். ஸோ நீங்கள் இந்த கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூ ரியலி லைக் இட். சிம்பிள் ரெசிபி, கம்மி இன்க்ரீடியன்ஸோட கம்மி டைமில் ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவல் டீ கேக், ஆக்சுவல் சாக்லேட் கேக்கோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. நான் இன்னும் பெட்டரான ரெசிபீஸோடு நான் உங்களை நிறைய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். Bye.